சகோதரி நந்தினி அவருடைய அன்பு மகன்கள் மதுசன் கைல்ஸ் ஆகியோருக்காகவும் அவர்கள் கடன் நீங்கி விடுதலை அடையவும் அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு வாழவும் அவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்படவும் இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் ஸ்வீஸ் நாட்டிலுள்ள சகோதரி ஸ்வீட்லி அவர்கள் அன்பு கணவர் லூயிஸ் அவர்களுடைய அருமை மகள் தைரா இவர்களின் குடும்ப நலத்திற்காக இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் ஜெர்மன் நாட்டிலுள்ள சகோதரி திரேஸ் புஷ்பமணி அவர்கள் அன்பு கணவர் ஆன்ஸ்வாங் இவர்களின் கருத்துகளுக்காகவும் சகோதரி திரேஸின் உடல் நலத்திற்காகவும் இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் ஊழியர் ஐநேசி கட்டச்சுவிளை இவர்கள் மருமகன் ஜானின் குடிப்பழக்கம் மாறவும் பேரன் 12ஆம் வகுப்பு நன்றாக படிக்கவும் இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் செவ்வாய்க்கத்தை சார்ந்த அமலபுஷ்பம் புதுக்கடை இவர்களுடைய கணவருக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாக இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் ஊழியர் சரசம்மா பின்குளம் இவர்கள் மகனின் குடிப்பழக்கம் மாறவும் குடும்ப சமாதானம் கிடைக்கவும் இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் மேக்கர் ரோசம்மா செம்பருத்தி விளை இவர்கள் மகன் டேவிட்டின் குழந்தைக்கு உடல்நலம் கிடைக்கவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் மரியகிரியை சார்ந்த விலாசினி இவர்கள் கணவர் ரவீந்திரர் இறந்த 1ஆம் ஆண்டு நினைவாக இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் சபை விசுவாசி சகோதரி ரபோக்கா வடுவூர் கோணம் இவர்கள் மகன் ஜோஸின் 33வது பிறந்த நாள் நன்றியாகவும் அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் இந்த வழிபாட்டில் இவர்களுக்காக செபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது இந்த வழிபாட்டிற்காக எல்லோரும் எழுந்து நின்று வருகை பாடலோடு இந்த நாள் வழிபாட்டை ஆரம்பிக்கிறோம். ஆமென். Oh
ஆராதிக்கிறோமா நல்லவரே ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோமா இந்த அக்கினி அபிஷேகத்தாலே பிள்ளைகளை விரும்புவதற்காகவே ஆராதிக்கிறோமா இந்த பரிசுத்த கூட்டம் நடுவில் உடைய பிரசன்னம் இறங்குவதற்காகவே ஆராதிக்கிறோம் ஐயா அல்லேலூயா 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 மகிமை 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 நல்லவரே தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் பரிசுத்தரே தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கிறோமா ஜலத்தில் அசைவாடி ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீரே ஆராதிக்கிறோம் அல்லேலூயா 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 ஆமென் 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 கிருபை 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 தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை நன்றி கர்த்தாவே மகிமைக்காக எனக்கு நன்றி 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 கருமையான பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஆராதனையின் மத்தியில் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆராதனை முழுவதிலும் நாம் முழுமையான தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட நமக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே பொறுத்தல் கேட்போமா உங்களை மீட்க முடியாதபடி உங்கள் சப்தத்தை கேட்க முடியாதபடி என் கைகள் குறுகி போய்விடவில்லை என் காதுகள் மந்தமடைந்து போகவில்லை மாறாக உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் இடையே இடைவெளியை உண்டாக்கின இயேசுவே என் பாவங்களை பொறுத்துக் கொள்ளும் ஐயா என் பாவங்களை பொறுத்துக் கொள்ளும் ஐயா இந்த பரிசுத்த கூட்டத்திலே நானும் தகுதியோடு கலந்து கொள்ள என்னை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே ஏசாயாவுடைய நாவை உடைய அக்னியினாலே பட்சித்தீர் அவர் பரிசுத்தமடைந்து பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டாடாமே என்னையும் உடைய அக்னியினாலே பட்சியும் சுவாமி நான் பொறுத்தல் கேட்டு வருகிறேன் ஐயா எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ அவன் வாழ்வடையான் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான் இந்த இரக்கத்துக்காக காத்திருக்கிறோம் சுவாமி உடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறோம் தாவே நாங்கள் பாவிகள் என்று ஏற்றுக் கொள்ளுகிறோம் கடந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போன எங்களுடைய குற்றக்குறைகளுக்காக நாங்கள் பொறுத்தல் கேட்டு வருகிறோம் ஐயா எங்களை பொறுத்துக் கொள்ளுமா எங்களை பொறுத்துக் கொள்ளுமா எங்களை பொறுத்துக் கொள்ளுமா கரங்களை மேலே எழுப்பி தேவ சமூகத்திலே நாம் பொறுத்து வேண்டி செபிப்போமா ஹல்லேலூயா 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 பொறுத்துக் கொள்ளும் பொறுத்துக் கொள்ளும் பொறுத்துக் கொள்ளும் பொறுத்துக் கொள்ளும் கர்த்தாவே எங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் பொறுத்துக் கொள்ளும் தெய்வமே எங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் பொறுத்துக் கொள்ளும் ஐயா ஹல்லேலூயா 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 இரக்கமுள்ளவரே இரக்கமுள்ளவரே எங்கள் மன்றாட்டுக்கு பதில் தருகிறவரே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்களுக்காக கல்வாரியிலே பலியான தேவாட்டுக்குட்டியே எங்கள் பாவங்களை பொறுத்துக் கொள்ளுமா தேவ இரக்கத்தை இந்த பரிசுத்த வேளையிலே எங்கள் மீது பொழியும் ஐயா நல்ல தகப்பனே இரக்கத்தாலே எங்களை மீட்டு ரட்சியும் சுவாமியே இந்த இரக்கத்தாலே எங்களை மீட்டு ரட்சிக்கும் ஐயா இந்த பரிசுத்த பாடுகளாலே மரணத்தினாலே எங்களை மீட்டு ரட்சிக்கும் இந்த பரிசுத்த மீட்பில் எங்களுக்கு பங்கு தாரும் ஆண்டவரே பாவம் போக்கும் தேவாட்டுக்குட்டியே நாங்கள் பாவங்களை அறிக்கை தருகிறோம் ஐயா எங்கள் சிந்தனையாலே பாவம் செய்தோமா எங்கள் சொல்லாலே பாவம் செய்தோமா எங்கள் செயலாலே பாவம் செய்தோமா எங்கள் கடமைகளில் தவறியலாலே நாங்கள் பாவங்களுக்கு மேல் பாவம் செய்தோம் ஐயா மகனே நீ பாவம் செய்தாயோ இனிமேல் பாவம் செய்யாதே நீ செய்த பாவங்களுக்காக பொறுத்தல் வேறு என்று சொல்லியிருக்கிறாவே பொறுத்துக் கொள்ளும் ஐயா
பொறுத்துக் கொள்ளும் கர்த்தாவே, பொறுத்துக் கொள்ளும் தெய்வமே. கல்வாரியிலே நீரளித்த மன்னிப்பு எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் ஐயா. கல்வாரியிலே நீர் இந்த மன்னிப்பு எங்களுக்கு வழங்கப்படட்டும் கர்த்தாவே. பிதாவே, இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னீர்கள் கர்த்தாவே. இந்த கல்வாரியின் நடுவில் நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா. எங்களை பொறுத்து இந்த பரிசுத்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமியே. அப்பன் செய்கிற நமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமது பேருந்திற்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்மன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கரு தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கோர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். தேவா, காதலுடன் சுரக்கின்ற பலவீனன் தேவா, பொறுத்தருளும் 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 தேவா, காதலுடன் சுமக்கின்ற பலவீனன் தேவா, காதலுடன் சுமக்கின்ற பலவீனன் தேவா. தாய்மைக்கு
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என் ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் கரங்களை உயர்த்தி நன்றி என்று நன்றி ஜெபம் சொல்லுவோமா? நன்றி பிதாவே, நன்றி 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 தெய்வமே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த ஆராதனையிலே எங்களுடைய நன்றியின் பலியை ஒப்புக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் நன்றியின் பலியை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே, தேவன் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி நன்றி என்று ஆயிரம் திசை நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்கள் தெய்வமே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். எங்கள் பிள்ளைகளை போஷித்தீர், பராமரித்தீரா, எங்கள் குடும்பத்தை தாங்கினீர், பாதுகாத்தீரா, எங்கள் தொழில்களை வளமாக செழிக்க செய்தீரா. கர்த்தாவே, எங்கள் நீர் வரவேண்டிய பெரும் அடிகளை நீர் தாங்கி கொண்டீர். நன்றி. பெரிதாக வந்த காரியங்கள் எல்லாம் எளியதாக போகும்படியாக உங்களுடைய கரம் வைத்து எங்களை தாங்கினீரே. ஜோதிரம் 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 ஜோதிரமா நல்ல தகவலே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் செய்த எண்ணிறந்த நன்மைகளை எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அறிக்கையிட்டு உனக்கு நன்றியின் பலியை ஒப்புக் கொடுக்கிறது. திரும்பி வந்த தொழிலாளியை போல நாங்கள் நன்றியோடு பாதத்தில் வருகிறோம் ஐயா. உனக்கு ஸ்தோத்திரமா, உனக்கு நன்றியின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உனக்கு கொடி கொடி நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி தெய்வமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மன சோர்வுற்று களைத்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடு
சபையாரை உம்முடைய பாதத்திலே கூட்டி சேர்த்தீரப்பா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் சுவாமி நன்றி பலி ஒப்பு கொடுப்பதற்காக உம்முடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை பராமரித்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை பாதுகாத்தீரப்பா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு குறையும் வராமல் கடந்த நாட்கள் எல்லாம் எங்கள் தேவைகளை சந்தித்தீர் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பன் சுமப்பது போல உடைய தொழிலை எங்களை சுமந்து காத்தீரப்பா. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் காத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவராக, நீர் வல்லவராக, நீர் அதிசயம் செய்பவராக, எங்களுக்கு ஆலோசனை தருபவராக, ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கரம் பெற்று வழிநடத்தினீர் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நெருக்கடிகள், போராட்டங்கள், துன்பங்கள் எங்களை சூழ்ந்த போது அப்பா உடைய மார்போடு எங்களை அழைத்துக் கொண்டீர் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தாழ்ந்தும் பெறனும் தந்து தப்பும் வழியும் காட்டினீரே. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. சாத்தானின் தந்திரங்கள் எங்களை தீண்டாதபடி பாதுகாத்தீரப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தொழிலை ஆசீர்வதித்தீர், வருமானங்களை தந்தீரப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கண்மணி போல் காத்தீரப்பா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் நன்றியின் வழியை நீர் இந்த நாளிலே ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சபையார் முழுவதையும் ஆசீர்வதித்தீரே. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. கரங்களை மேலே எழுப்பி நன்றி நன்றி பரிசுத்த சன்னதியில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோங்க தாவே. சீனாய் மலையின் அடிவாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி நின்று கர்த்தர் எங்களோடு பேசட்டுமா என்று அவருடைய சத்தியங்களுக்காக காத்து நின்றது போல நாங்கள் நிற்கிறோம் ஐயா. தேவனுடைய அடியார் மோசேயோடு தேவன் பேச, மோசே நம்முடைய சத்தியங்களை எல்லாம் சுமந்து வந்து எங்களுக்கு சொன்னது போல அவருடைய அடியாரை எங்களுடைய மத்தியிலே அனுப்பி வைத்திருக்கிறீரா. அவரோடு முகமுகமாக சந்தித்து பேசி இருக்கிறீர். அவருடைய சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம் ஐயா. தேவரே எங்களுக்கு சொல்லுகிறபடியே நாங்கள் நடப்போம் என்ற வாக்குறுதியோடு தேவ செய்திக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். அமர்ந்திருந்து சகோதரர் நாராயணபடி அவர்கள் நாம் அவளோடு காத்திருந்த தேவ செய்தியாளர் இப்பொழுது நம்முடைய மத்தியிலே தேவ செய்தி தர வந்திருக்கின்றார்கள். சத்தியங்களை கேட்போம்.